கிட்டத்தட்ட 10 நாளுக்கு அப்புறம் இப்போ தான் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி எனக்கு தோணுது. போன வாரம் வந்து மட்டன் எடுத்துருந்தோம். எல்லாத்துக்குமே சளி காய்ச்சல் அப்படிங்கிறதுனால அது ஒன்றும் சாப்பிட்ட மாதிரியே தெரியல, வாய்க்கு ஒன்றும் உரப்பா இருந்த மாதிரியே தெரியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். பாறை மீனும் ஜிலேபி மீனும் 2 சேர்த்து ஒரே கவரில் கட்டி கொடுத்துட்டாங்க. அதை தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பாறை மீனில் குழம்பு மட்டும் வச்சிடலாம், நைட்டு வந்து பொரிச்சு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு ஜிலேபி மீனை தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியாமல் சாப்பிடாம விட்டு ஜீரண சக்தி கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்கோணும், மீன் வந்து சீக்கிரம் ஜீரணம் ஆகிடும் இல்லையா, அதனால் மீன் இன்றைக்கி வந்து எடுத்து வந்திருந்தோம். அதுவே குழந்தைங்களாம் வந்து வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. இப்படியே ஏதோ சாப்பிட கொடுக்காம இருந்தோம்னா குழந்தைங்களாம் ரொம்ப லோவாயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் ரொம்ப கட்டாயப்படுத்தி மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இந்த மீன் குழம்புலாம் மண் சட்டியில் வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மண் சட்டியில் தேவையான இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், பூண்டு, சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் தக்காளி நல்லா அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புளி நல்லா கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு மசாலா ஐட்டம் வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா, அதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள்லாம் சேர்த்துட்டு தேங்காய் கொஞ்சம் அரைச்சி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சு அந்த பாறை மீனை சேர்த்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம அந்த பழைய புளி சேர்த்ததுனால குழம்பு வந்து கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். குழந்தைங்கிட்ட எப்பயுமே ஆப்ஷனாக இட்லியா தோசையான்னு கேட்டால் எப்பயுமே இந்த தோசை தான் சொல்கிறாங்க. எனக்கு வந்து எப்பயுமே இட்லி சுடுறது தான் ஈஸி. கொஞ்ச நேரம் கூட நின்றுட்டு இருக்க முடியல. சரி நம்ம கஷ்டத்தை பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட மாட்டாங்கன்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தோசை சுட்டு கொடுத்தாச்சு இன்னைக்கு.